எதில் வருது வியாதி? சரீரத்துக்கு வருது. அந்த சரீரத்தை நாம் பாதுகாத்து பராமரிக்கும் போது அதுக்கு செய்ய வேண்டிய, நம்முடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யும்போது வியாதி இல்லாத இருக்கலாம். அந்த வழிமுறைகள் எல்லாம் இவர் சொல்றது கிடையாது. மோகன்சி லாசரஸ் அவர்கள் அந்த வழிமுறைகளை, இந்த சரீரத்தை எப்படி பாதுகாப்பது, எப்படி உணவு கட்டுப்பாடோடு இருப்பது, பராமரிப்பது அப்படின்ற விஷயம்லாம் இவர் சொல்ல மாட்டார். வியாதி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, அது வந்து சாத்தான் தான் கொண்டு வந்தான் அந்த வியாதியை. இந்த காலத்தில் உணவு இல்லையா, உடை இல்லையா, இருப்பிடம் இல்லை, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் வியாதி நமக்கு வருது. இப்போது அந்த காலத்தில் தண்ணி கிடையாது. ஏன்னா கிணத்துல போய் எடுத்துகிட்டு வரணும், குளத்தில் போய் எடுத்துகிட்டு வரணும், கிணத்துல கயிறு போட்டு முள்ளுவாங்க. இவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை இந்த தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வருது. ஆனால் இன்றைக்கி பாரு, டேப்பை திறந்தால் தண்ணி இப்படி தலை மேலே ஊற்றுது. ஷவர், வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கிறாங்க. நீ இருந்தாலும் வியாதி வருது. ஏன்? இதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்துறது கிடையாது. இந்த சரீரத்தை சரியான நேரத்துக்கு குளிக்க வைக்கிறது கிடையாது. ஏன்னா சில பேருக்கு வாட்டர் ஹீட்டரில் எல்லாம் குளிக்க மாட்டாங்க, சுடுதண்ணில் குளிக்க மாட்டாங்க. அந்த பச்சை தண்ணிலேயே குளிச்சுட்டு அப்புறம் இந்த வலியா அந்த வியாதி, ஆண்டவரே எனக்கு சுகந்தாரம், ஆண்டவரே எனக்கு சளி பிடிச்சிச்சு, ஆண்டவரே எனக்கு தலைவலி வந்துடுச்சு, ஆண்டவரே எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஏன்? இந்த சரீரத்துக்கு சுடு தண்ணி தேவை குளிக்கிறது.